என்ன மாமா சௌக்கியமா? அப்படி குட். அதுல ஒரு சீன்ல வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அவர் பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும். இவ்வளோ காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா? பர்ஸ்ல தானே வைக்கணும். அவர் வேற சாப்பிட்டு இருக்காரு. அவர் எழுப்பணும். எப்படி எழுப்புறது? அதான் கொஞ்சம் பட்டையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சு விடணும். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்டருக்கு வரேன். அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டு இல்ல அருண்சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணன் ஏன் சார் சொன்னாரு. அதுல வேற வந்து இவ்வளவு பிரஸ் இருக்காங்க, கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நான் தேங்க்ஃபுல்லி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க. நான் சென்னையில படிச்சிருக்கேன். பட் என்னோட ஹாலிடேஸ் ஃபுல்லா கிராமத்துல தான் இருக்கும். இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா, இது தமிழ்நாடு, இது நம்மளுது இல்லை, இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு. அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் அதிக இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா, அண்ணன் தம்பி கூட பேசுறோமா, நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா, நம்ம ஊருக்கு போறோமா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா, அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு. நான் இப்போ வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி, இங்க யாருமே இருக்கிறது இல்ல. டோல்கேட்ல போய் நின்னோம்னா அத்தனை வண்டி நிக்குது. எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு. நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு. அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன்.